பிறந்தவர்கள் 3 பேர். யார் யாரு? அண்ணன் பலராம சக்கரவர்த்தி, அப்படி அரும தங்கையோ சுபத்திரை. இந்த கண்ணன் ஒவ்வொருகள் பிறந்தாலும் அவனியல் 56 தேசம். நான் ஆண்டு வரக்கூடிய நகரமோ துவாரகை, சங்கு துவாரகை. அப்படி துவாரகை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்தன் ஆராயுமா. உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா சுவாமி? ஓஹோ, எனக்கு ஆமாமா. யார் மனைவி? எத்தனை பேர்? நான் தனுர்வேதம் கற்றவன். ஆமாமா. தனுர்வேதத்தின் முறைப்படி ஒரு மனைவியை தவிர மற்றொரு மனைவியை திருமணம் செய்யக்கூடாது. கற்றிய மனைவியை தவிர மற்றொரு பெண்ணை மாதாவாக நினைக்கக்கூடியது மனு நீதி. உண்மைதான். அந்த மனு நீதி பிரகாரம் அணுகாமல் வாழக்கூடியவனே மனிதனாகுவான். இருந்தாலும் நான் தனுர்வேதத்தை கற்று நான் யாரை திருமணம் செஞ்சு சொல்லி ஆகணும். நான் மாலை மனமுடித்த மங்கையோ 8 பேர். 8 பேரு? ஆமா. 8 பேர்ல கல்யாணம் பண்ணி சமாளிக்கிறியா மனுஷன்? அது மட்டுமா? என்ன சொல்ற? இன்னுமா மாதவா 9வது மனு இருக்கின்றால் 9வது மணி 9 பாதியம் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இது சொல்லி இருந்தா என்ன? 9வது மணி. அப்படியா? ஆமா. சரி சரி. எப்போதும் என் மனைவியை என் மார்பை விட்டு அகலாத மங்களலட்சுமி மலர் மாலையாக ஜனித்திருக்கின்றேன். இது மட்டும்தானே? இன்னுமா? ஆமா. 2-3 பீஸ் தலையில விடுங்க. சரி சரி. 16,108 மனைவிகளை திருமணத்தை செய்தவன். 16,108. 16,108 மனைவிகளை திருமணத்தை செய்தவன். ஆமா. இப்படி 16,108 மனைவிகளை திருமணத்தை செய்து மாதவன் இந்த துவாபரயுகத்தில் சங்க துவாரகையில் நான் சுகத்தோடு வாழ்ந்த போதிலும் எனக்கு வேலை வந்ததுவே சொன்னோம். காத்தல் அழித்தல் படைத்தல் இதுல துசரலை சுசபரிபாலம் செய்வது. இருந்தாலும் முதல் யுகத்தில் 6 அவதாரங்கள், 2வது யுகத்தில் ராம அவதாரம் உண்டு. இந்த துவாபர யுகத்தில் நான் கிருஷ்ண அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரம் துவாபர யுகத்தில் நான் எதற்காக எடுத்தேன்? எதற்காக மாதவன்? இந்த பூமாதேவிக்கு மிகப்பெரிய பாரம் ஒன்னை போல் இருப்பவன் அல்ல. பூமி பாரம்.
பஞ்ச பூதங்களை 5 வைத்து 6 அறிவுகளை 6 போக கூடாது 5 முக்கால் 4 4:30 என்ன சாப்பாடு வேலை அப்படியேப்பட்ட வேலைங்க பகல பாரு புள்ள பூச்சி பாரு இருப்போம் சார் என்ன பண்றது ராமருக்கு ஒருத்தருக்கு தான் 6 அறிவு சரியா இருந்துச்சு ஆமாமா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு 6 அறிவு ஆனா 7 அறிவு இருக்குது அதுக்கு பேர் அறிவு ஆமாமா எல்லா மனிதருக்கும் 6 அறிவு இப்பெல்லாம் 6 அறிவுங்கிறதுக்கு இடம் இல்ல 4:30 4 முக்கால் 5 நமக்குன்னு குறுக்க எப்படி போடணும் எப்படி வச்சுட்டாகணும் இதுதான் சட்டு பண்ணும் டக்குன்னு போறதுக்கு வழியது அதுதான் இப்ப மனிதர்களுடைய பொறுமையே இல்ல எங்க எப்படி இடத்துக்கு முன்ன போகணும் காற்றியும் மிஞ்சிய வேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு காற்றியும் மிஞ்சிய வேகம் அது என்ன எங்க இருக்குது நீங்க தான் சார் சொல்லணும் அப்படியா அதையும் நானே சொல்லிவிட்டேன் ஆமா காற்று எவ்வளவு வேகம் ஆமா மின்னலை விட அதிக வேகம் ஆமா உள்ளது இருக்குது வேற எங்கேயும் இல்ல மனுஷங்கிட்டேதான் ஆமா நம்ம கிட்டதான் இப்ப டெல்லியில எதனாச்சும் ஒண்ணு டெல்லியில ஒன்னே மனுஷன் அங்க இருக்கும் ஆமா அவ்வளவு வேகம் மனிதன் அது போல அந்த வேகத்தை மனிதன் வர காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிட்டார் ஆமா அந்த வேகத்தோட போகணும் ஆமா அப்ப நாம எதில் விட்டோம் வேகத்தோட போகணும் ஏகால சாணி போடாவா அதனால் இந்த பூமாதேவிக்கு பூமி பார்த்து நிற்கணும் என் முதல் கடமை ஆமா இரண்டாவது தூர்வாசர் மகாமுனிவருடைய கொடுத்த சாபத்தினால் பிரமனுக்கு 5 சிரத்தில் 1 சிரம் அருந்து போச்சு சரி வேதம் 4 ஒரு வேதம் அருந்து போச்சு அதனால் அந்த 5ஆம் வேதத்தை அந்த சிரத்தை பொருதணும் ஆமா அதுக்கு என்ன செய்வது அதனால் தனே பிறந்த ஜகனியாக பிறக்க செய்து ஆமா துரியம் பக்கத்தில் வைத்து பாண்டவர் பட்சத்தில் பறந்தாமல் சரி இந்த இன்னும் கூடிய விரைவில் பாண்டவர்களுக்கும் அதாவது இந்த கௌரவர்களுக்கும் பகையை ஏற்படுத்தி யுத்த களத்தை உண்டு செய்து அந்த ரத்த வெள்ளங்களை எடுத்து பிரம கவாலத்திற்கு ஊட்ட வேண்டும் அதற்காகவே பாண்டவர் பட்சத்தில் எப்போதும் அருகிலே நின்று கொண்டு நான் ஆதரிப்பவனாக நடந்து வருகிறேன் ஆனால் அப்படி இருக்கணும் இன்றைய தினத்தில் பாவ செயலை நீக்க பாவனாசி போகணும் எங்க பாவனாசி பாவத்தை நீக்க வேண்டுமானால் பாவினாசி அங்க எங்க நம்ம ஏழுமலையா கோயில இருந்து வடபுறத்துக்கு போகணும் பாவத்தை நீக்கணும் பாவத்தை எங்கேயும் நீக்க முடியாது காவேரி போய் நிற்கணும் ஆமா கர்மத்தை செய்தவன் காசிக்கு போகணும் 2 காசிக்குது எந்த காசி வடகாசியா தென்காசியா தென்காசி தான் ஓ தென்காசிக்கு போகணும் ஆமா கர்மத்தை செய்தவன் காசிக்கு தான் போகணும் அதனால தெற்க புண்ணியமான நதி உண்டு முற்கடல் அமைந்த இடம் அதனால அங்க போனாதான் அந்த பாவம் நீங்கும் அதனால் பாவத்தை செய்து விட்டோம் என்று பாவனாசி குலத்தில் இருந்து அர்ஜுன மகாராஜன் எங்க மச்சான் எங்க போறாரு எங்க இருக்கிறார் தென்காசி ஆனா போகும் வழியில ஒரு பாவத்தை செஞ்சுட்டே போறாரு அதனால இன்றைய தரத்தில் நாக அதாவது ஒளிவி எங்கப்பட்ட பெண் என்னை அழைக்கிறார் நான் கார்மிகா அவனால் கலங்கப்பட்டு அத்தனையும் எனக்கு இங்க இருந்துகிட்டே தெரியும் ஞானக்கண் ஆமா செத்து போன ஞானக்கண் அதனால் உலகத்தில் யானை முதலில் எறும்பு வரை 84 லட்சம் செய்வ வேதங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அதிகால வரை மாலை வரை எந்த ஜீவன் என்னை தவறுகளை செய்து எந்த ஜீவன் எதை நன்மை செய்து நன்மை செய்வர்களுக்கு என்ன பலன் தீமை செய்வர்களுக்கு என்ன துயரம் என்பதை கணிக்கக்கூடியவனான் அதனால அதாவது இந்த உளவியை சந்தித்து நான் என்ன விஷயம் என்பதை நான் அறிவிக்க வேண்டும் ஒரே நிமிஷம் நிற்காது எடுப்போம் பொன்னாடாயரா மாதுளை
அண்ணா அண்ணா மாயவா அண்ணனை கண்ணிலாத குருடியே கண்ணில்லாத குருடியை நீ பார்க்கறதுக்கு வந்தியா? உன் தங்கையார் படும் துயரத்தை பார்த்திரா அண்ணா? நான் வந்துட்டல, கவலை வேண்டாம். நான் செய்த தவறுக்காக என் தந்தையார் என்னை கண்டுபிடிக்கி காலகத்தில் விட்டு விட்டு போய்விட்டார். தங்கா அழக வேண்டாம். பறந்தாமன் வந்த போது நீ மன்னன் பதறாதே, நான் இருக்கின்றேன். அம்மா, இந்த காரணங்கள் நடந்த விஷயங்கள் எப்படி, ஏன் இந்த ஆரணிமான் வனத்தில் உன்னை கண்ணை தந்தையாரகத்தில் விட வேண்டும்? அப்பா அண்ணா, என் தந்தையார் கன்னியாமடம் அமைத்து விட்டு தந்தா. சொல்லுமா. கன்னியாமடம் அமைத்து விட்டு தந்தா. 48 நாள் கபரி விரதம் இருந்தேன். கபரி பூஜை சிவபூஜை செஞ்சு கொண்டிருந்தேன். அப்படி சிவபூஜை செய்கின்ற போது கன்னியாமடத்தில் அருகாமையில் யார் வந்தார் தெரியுமா? ஆளால் அழகு மன்னர் அர்ஜுன மகாராஜர் கன்னியாமடத்தில் அருகாமையில் வந்தார். ஒரு இரவு தங்கினார் அரண்மனையிலே. கர்ப்பமாகிவிட்டேன். எப்ப இந்த அர்ஜுனனை பார்த்து நீ பரிமோசம் போய் விட்டியோ, கர்ப்பமாகி விட்டியோ, எப்படி இந்த 2 கண்ணால் பார்த்தியோ, இதுக்கு மேல் உன்னை வைக்கவே கூடாது அப்படி என்று கண்ணை பிடுங்கி கானகத்தில் விட்டு விட்டார். நரிகளும் நாய்களும் திங்கக்கூடிய வனத்தில் விட்டு விட்டு போய் விட்டார். நான் அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சனா, சித்தப்பனா, பெரியப்பனா என்று அளந்து கண் சிந்தனையோடு இருந்தேன். உன்னுடைய ஞாபகம் தான் வந்துச்சு. அண்ணா அண்ணா மாயவா,
நான் வாழ்ந்ததே போது அண்ணா, என்ன வைகுந்த சேர்த்திரு, நான் பொழைச்சதே போதும் சாமி, என்ன தெய்வப்பதி சேர்த்திரு மாயவா. அழுகாதே, பறந்தாமன் வந்து நீ கவலைப்பட வேண்டாம், நான் இருக்க வரை. அண்ணா, எனக்கு கண்ணு வலி அதிகமா இருக்கின்றது அண்ணா. அதனால் ஏதாவது கதை ஒன்று சொன்றா, உன் கதையை கேட்டுக்கொண்டே சிறிது நேரம் நான் உறங்கிடுவேன். அதாவது நேத்திரம் போன அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நித்திர சோகம் இல்லை, நித்திர சுகம் இல்லாம இருக்கின்றது, அதனால வழியாக இருக்கின்றது. இதற்காக நான் ஒரு கதை சொன்னால் அந்த கதையை கேட்டுக்கொண்டு மனமாறும். அவதாரத்தை பத்தி சொன்னியானா ஒவ்வொரு நிமிடமா கேட்டு நன்றாக உருகிடுவேன் அண்ணா. நான் சொல்கிறேன். பெருமைக்கு நிகராது
தங்கா தங்கா அண்ணா கதை நன்றாக இருந்ததா? கதை சொன்னியாண்ணா இவ்வளவு நேரம்? அம்மா இந்த கதையை நீ கேட்கவே இல்லையா? நான் ஒரு சொல் 2 சொல் மட்டும்தான் நான் கேட்டேன். நான் நன்றாக உருங்கி விட்டேன் அண்ணா. அப்படியா? கதையை கேட்கவில்லை. சரி எழுந்திரம்மா. அண்ணா இப்ப கர்ப்பமாக இருக்குதா? உண்மைதான். உனக்கு 10 மாதம் சென்ற பிறகு உனக்கு வயிற்று வலி ஏற்பட்டால் துவாரகைக்கு ஒரு ஆள் அனுப்பு. நான் அந்த ஆளுங்க போட்டு போறேன். அதாவது வலியே இல்லாம குழந்தைய எடுக்கக்கூடிய அளவுக்கு மருதூசி பாட்டி எங்கிட்டு இருக்கா துவாரகையில. அப்படியா? ஆமா. யாரும் அங்கே வா. இங்க இந்த என் தங்கையை பார்த்துக் கொள்வது பத்திரமாக உன்னுடைய வேலை. உன்னோட உத்தரவாதம் கூட்டிட்டு போய் அங்க பரணசாலைக்கு கொடுப்பேன். சரி அண்ணா. அம்மா 10 மாத கர்ப்பிணியாகின உடனே வயிற்று வலி ஏற்பட்டா என் அண்ணா என்று நினைத்தா தோரையிலிருந்து மருத்துவச்சி பாட்டி அனுப்புறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம்மா. ஆகட்டும் அண்ணா. நல்ல பாட்டி, கவலைப்படாத. வலியே இல்லாத குழந்தைய கூட்டி போய் விட்டு ஆகட்டும் அண்ணா. குறுக்கு வழி இருக்கணும். கூட்டு போறேன், கூட்டு போறேன், கூட்டு போறேன். அவரை அவரை இருங்க ஒரு நிமிஷம். யார் எங்க? ஐயா மாதவா, தங்கச்சி கதை சொன்னையா? நித்திர போகமில்லை என்று அதாவது நினைவுக்குற்றான கதையை கேட்டார். கதையை சொன்ன கதையும் முடிந்தது, பொழுது விடிந்தது. ஆனா கதையை என் தங்கச்சி கேட்கல. ரொம்ப போச்சு. விடிய வரைக்கும் அப்படின்னு கேட்டது யார் என்று நானத்தால் யோசித்து பார்த்தா தன் வயிற்றிலே இருக்கக்கூடிய சிசு. என் கதைகளை அபுதாரங்களை அத்தனையும் கற்றுக்கொண்டவர். இதை வெளியிட்டால் எனக்கு ஆபத்து. வெளியிட்டா உனக்கு ஆபத்து. ஆமா. எதிரியா அந்த குழந்தையை விடக்கூடாது. அதுக்கு 10 மாதம் ஆன உடனே நீதான் வருவேன். உடனடியாக என்னிடத்தில் வந்து அறிக்கை செய். அந்த குழந்தையை முடிக்கிற வேலையை ஏற்பாடு செய்யும். குழந்தை பிறந்தோடனே எதிர பண்ணி நம்ம அதை முடிச்சிடணும். முடிச்சிடணும். மண்ணுலகில் வாழ விட்டா என்ன விடாது. உனக்கு ஆபத்து. ஆமா ஆபத்தும் இல்ல. அதனால் நான் துவாரகை செல்கிறேன். அப்படி வயிற்று வலி ஏற்பட்டா உடனே எனக்கு ஆளு உடனே
உலகில இருந்து மருத்துவ பாட்டி அனுப்புகின்றேன் என்று சொன்ன மருத்துவ பாட்டி அனுப்பண்ணா எனக்கு இடுப்பு வலி அதிகமா இருக்குது வயிற்று வலி அதிகமா இருக்குதுடா அண்ணா யாரோ ஒரு பிள்ளைக்கு வர வயிற்று வலி எடுக்குதுன்னு சொன்னா வயசை போச்சா என்னடா பண்றது ஊடு போகுது காடு வாங்குது இன்னும் நாராயண வர அதுக்குள்ள போய் பாட்டி போய் மருத்துவத்துக்கு ஒண்ணு பார்த்துட்டு வந்துருந்தான் வயசு வேற ஆகி போச்சா என்னடா கண்ணு பண்றது புதுக்காட்டுல இருந்து ஏமக்கார வரைக்கும் நான் தான் எல்லாத்துக்கும் குழந்தை எடுத்து கொடுத்தேன் வயசு ஆகி போச்சு வயசுல போறேன்னு நல்லா மாறி பாட்டி அடி சக்காலத்தி இங்கதாண்டி இருக்கிறாயா அதெல்லாம் இருக்கிற பாட்டி எங்க பாட்டி இருக்கிற எங்கடியும் ஒண்ணு தேடிக்கிட்டு வருது ஆயா பாட்டி எங்க அண்ணன் உன்னதான் அனுப்புனானா என்ன தாண்டி ஆயா அனுப்புனா எத்தனையோ கிளம்பி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் போனா நல்லா எடுக்க மாட்டாங்க அவங்க பூரா குழந்தை பூரா ஒருத்தி அப்படின்னா கொண்டு போய் அனுப்பிச்சு விட்டு குடலை குழந்தை